சரி, உன் ஹஸ்பண்ட் உன்னை வெளியே கூப்பிட்டு போவாரா? அப்படி சொல்ல முடியாது, எப்போனாச்சும் கூப்பிட்டு போவார். அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அப்படி 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் என்ன, ரொம்ப வேலை செய்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடி மண்டு, இப்போ உனக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப லக்கியானது. அது உனக்கு புரியலை. என்னம்மா சொல்கிற? ஆமாம், கூட்டு குடும்பமாக இருக்க. அந்த குடும்பத்தில் உங்கள் அத்தை உனக்கு உதவி செய்கிறாங்க. நீ கையில் துணியை துவைக்கல, அதை முதல் ஞாபகத்தில் வச்சுக்க. வாஷிங் மிஷினில் போடுற, அப்புறம் அதை காய போடுற. வீட்டில் எல்லாருக்கும் நீ தான் சமைக்கிற, வீட்டை நீ தான் சுத்தப்படுத்துகிற. அந்த வீட்டில் இப்போ நீ இல்லைன்னா வீடாக இருக்காது. இப்போ நீ தான் அந்த வீட்டை அழகுப்படுத்துகிற, அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோ. அதை நினச்சி நீ சந்தோஷமும் படணும். அது உனக்கு புரியுதா? அட ஆமாம்மா, நானும் ஒரு நல்ல குடும்ப பொண்ணாக இருக்கேன்ல. ஆமாம், ஆனால் என்ன, நீ சந்தோஷம் தான் பட மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒரு கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. இனி இதை மனசில் வச்சுக்கிட்டு லைஃப்பை நல்லா ரன் பண்ண பாரு. அப்போ சரிம்மா, நான் இப்போவே கிளம்பட்டா? வேணாம், நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டு போ. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. ரொம்ப பசியில் வந்தேன், நான் போய் சாப்பிட போகிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி.